ஹலோ வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பலை பத்தி பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஐஎன்எஸ் சென்னை இதை ஆப்ரேட் பண்ணது யாருன்னா இந்தியன் நேவி தான் இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு டெஸ்ட்ராய் வகையை சேர்ந்தது தான் இந்த ஐஎன்எஸ் சென்னை. இந்த ஐஎன்எஸ் சென்னை எப்போ இதுக்கு லேட் பண்ணாங்கன்னா February 2006 இதுக்கு நம்ம இது போட்டிருக்காங்க. இதை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1 April 2010 இதை லான்ச்சே பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராஜெக்ட் எல்லாம் எப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னா 12 November 2015 தான் இதை எல்லா ப்ராஜெக்ட் இதோட மேக் பண்ணது எல்லாமே முடிச்சாங்க. இதை எப்போ நம்ம கமிஷன் நம்ம இந்தியன் நேவிக்குள்ள எப்போ உள்ள ஏற்றுனாங்கன்னா 21 November 2016 தான் இது நம்ம நேவிலே இணையுது. ஐஎன்எஸ் சென்னை ஒரு புதிய போர்க்கப்பல் தான். இது டெஸ்ட்ராய் வகையை சேர்ந்ததுன்னு நான் சொன்னேன். இது இப்போ வரை இந்தியன் ஆர்மியில் ஆக்டிவ்ல தான் இருக்கு. இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 163 மீட்டர். அப்போ பார்த்துருங்க எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு. இதோட பீம் எவ்வளோ இருக்கும்னா 17.4 மீட்டர் இருக்கும். இதோட ட்ராஃப்ட் இருக்குல்ல அது எவ்வளோ இருக்கும்னா 6.5 மீட்டர் இருக்கும். இதில் எப்படி சொல்லணும்னா இது ஒரு நம்ம ஸ்டெல்த் வகையை சேர்ந்தது தான். நான் ஸ்டெல்த்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்டெல்த் எப்படி இருக்கும்னா எனிமலுக்கு ரேடாரில் சிக்காது. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது, அதுமாரி இதில் சப்மரைன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது, ஃப்ரிகேட்ஸும் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு அட்வான்ஸ் தான் நமக்கு. ஏன்னா இது ஸ்டெல்த் டெக்னாலஜியில் இருக்குது. எனிமிஸ் ரேடாரில் ஈஸியாக மாட்டவே செய்யாது. ஐஎன்எஸ் சென்னை இந்த போர்க்கப்பலுடைய வேகம் எவ்வளோ செல்லும்னா 56 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது அந்த ஐஎன்எஸ் சென்னை. இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னா 14,000 கிலோமீட்டர் அளவுக்கு ரேஞ்ச் இதில் இருக்குது. ஓகேவா? இதை ஷிப்பை பொறுத்தளவில் எத்தனை பேர் இருக்கலாம்னா 300 பேர் இருக்கலாம். அதில் 250 சேலர் இருக்கலாம். அதில் 50 ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம். அவ்வளோத்துக்கு பிரம்மாண்டமான ஷிப் தான் இந்த ஐஎன்எஸ் சென்னை. இந்த ஐஎன்எஸ் சென்னை இந்த வார் ஷிப்பில் என்னென்ன அதோட வெப்பன்ஸ் இதெல்லாம் இருக்கும்னா இதில் பிரம்மோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை பேராக்கெட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை நிறைய இதில் இருக்குது. 76mm நேவல் கன்னு வரை இருக்குது. அப்போ பார்த்துடுங்க இதில் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது. பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல் வரை இருக்குது. ஒரு பிரம்மோஸ் மிசைலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன். அந்த பிரம்மோஸ் மிசைல் அதோட பவர் அப்போ தான் தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு. அது இந்தியாவோட பெருமை தான் இந்த பிரம்மோஸ் மிசைல். அது வரை இதில் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ பார்த்துடுங்க இந்த ஐஎன்எஸ் சென்னை எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு போர்க்கப்பல். இந்த ஐஎன்எஸ் சென்னை இது ஒரு வெஸ்டர்ன் நேவல் கமாண்டு கீழே தான் வரும். இது இந்தியாவை வெஸ்டர்ன் சைடு ஹோஸ்டல் ஏரியாஸை இது பாதுகாத்து கொண்டு இருக்கு. இது மோஸ்டா கடற்பயிற்சியில் ஈடுபடும். அது மட்டும் இல்லை ஹியூமனிடேரியன்ஸ் எய்ட்ஸுக்கு போகும். அப்படிப்பட்ட இதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இது இன்னும் ஒரு போர்க்களம் காணலை. ஓகேவா? இதெல்லாம் இது ஒரு நல்ல ஷிப் தான். இது நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆனி OS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. அப்பதான் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் போல எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். பை கைஸ்.